கோவாவிற்கு செல்லும் நாயகன் ரோஹித்தோ அங்கே நாயகி நீலிமாவை ரவுடிகள் துரத்தி கொண்டு வருவதை பார்த்துவிட்டு தன்னுடைய காரில் ஏற்றி காப்பாற்றி அவள் வீட்டிலேயே விடுகிறான். அவளை முதல் பார்வையிலேயே அவனுக்கு பிடித்து போகிறது. ரோஹித் மீண்டும் அவளை ஒரு ஹோட்டலில் வைத்து பார்க்க இருவருமே அப்படியே பேசி பழகுகின்றனர். அவன் கோவா வந்ததே தன்னுடைய ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்கிற்காகத்தான். நீலிமாவின் அழகு அவனை ஈர்க்கவும் அவளையே அந்த படத்தில் நடிக்க வைத்து தானே ஹீரோவாகிறான். ரோஹித்தோ அவளோடு நெருங்கி பழகி அதிரடியாக காதலிக்க தொடங்கி அவளையும் காதலிக்கவும் வைக்கிறான். அவள் யாரென்று தெரியாமலேயே அந்த காதலில் முற்றி அவளை கல்யாணமும் பண்ணி காதலில் திளைத்து வாழ்க்கையை சுகித்திருக்கும் பொழுதுதான் ரோஹித்தின் போனிற்கு நீலிமாவுடைய ஒரு வீடியோ வருகிறது. அதை பார்த்தவனுக்கு தன் கண்களையே நம்ப முடியாமல் நீலிமா மீது ஒரு வெறுப்பு வருகிறது. அவர்களது வாழ்க்கையை அதிரடியான காதலில் தொடங்கி இன்பக் காதலை திகட்ட திகட்ட அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியானதொரு பேரிடியாக அவளை பற்றிய உண்மை தெரிய வந்தால் அதிர்ச்சியில் உறைந்தே போகிறான். அவள் மீதுள்ள அளவற்ற காதலை விடவும் அவள் தன்னிடம் உண்மையை மறைத்து விட்டாளே என்கின்ற கோபம் அவனை ஆத்திரத்தின் உச்சிக்கே இழுத்து செல்ல அவளை வார்த்தைகளால் வதைத்து வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி வைத்துவிட்டு ஊருக்கு வந்து விடுகிறான். அதற்கு பின்பு தன்னுடைய தவறை அவன் உணர்ந்து அவளோடு மீண்டும் சேர்ந்தானா என்பதை இனிக்கும் இளமையோடும் காதலோடும் சொல்லும் கதைதான் டோபமைன் தூறலே நாவல். துடிக்கும் காதலை சொல்லும் துள்ளலான நாவல்தான் டோபமைன் தூறலே. இப்பொழுதே கதையை கேட்டு மகிழுங்கள் மக்களே.